கோவிந்தகிருஷ்ணன் என்கிற கோபி பார்வையற்றவர்களுக்காக நேத்ரோதயா என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் உயர்கல்வி கற்ற சமயம் ஒரு களப்பணி செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரயில்ல பார்வையற்றவர்கள் பிச்சை எடுப்பதை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அந்த தருணங்களில் இவருக்கு ஏற்பட்ட சிந்தனைதான் இந்த நேத்ரோதயா. தினமும் ட்ரெயினில் வந்து காலையில் ஒரு 6-7 மணிக்கு கிளம்புனேன்னா சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு தான் வருவேன். தினமும் ட்ரெயினில் நான் வந்து அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கூடயே பயணம் செய்கிறது, அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை நான் சேகரிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக வந்து எனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 119 பார்வையற்ற பிச்சைக்காரர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது 2001. இதில் 82 பேர் வந்து படித்தவங்க பிச்சை எடுத்துருந்தாங்க. ஏன் இவங்க இப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது சென்னையை நாடி வராங்க, பல மாவட்டத்துலேருந்து வராங்க. சென்னையில் வந்து கல்வி பயில வராங்க, பயிற்சி எடுக்க வராங்க. ஆனால் சென்னையில் வந்து தங்குறதுக்கோ உணவுக்கோ மற்ற வசதிகள் எதுவுமே சென்னையில் வந்து இலவசமாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அவங்க வந்து மிக பெரிய பிரச்சனைக்கு ஆளாக இருக்காங்க. இந்த நிலையை மாற்றணும், இவர்களுக்கு வந்து உரிய நேரத்தில் உரிய வசதிகளை நம்ம செய்து கொடுத்தா நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் தான் இந்த 2002 இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எல்லாருமே விளையாடுவாங்க, எனக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். செஸ்லாம் எனக்கு சின்ன வயசில் எதுவும் தெரியாது. அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு செஸ் போர்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உடனே எங்கள் அப்பாவை நான் சொன்னேன் எனக்கு வேணும் அப்படின்னு. நான் எங்கள் அப்பாவை தொந்தரவு பண்ணும்போது தான் எங்கள் அப்பா வந்து நிறைய பேர்ட்ட கான்டாக்ட் பண்ணார். அப்போ நேத்ரோதயாவில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் எங்கள் நேத்ரோதயாவுக்கு வந்தோம். வந்தோடனே கோபி சார் அப்போ தான் நான் பார்த்தேன், நேத்ரோதயாவும் அப்போ தான் பார்த்தேன். எனக்கு செஸ் போர்டு அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் நான் போய் விளாட்னேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு தெரிய வந்த நாள் அது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே எதெல்லாம் தேவையோ, என் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே கிடைச்சிது. தங்க இடம், உண்ண உணவுன்னு மட்டும் இல்லாமல் கணிப்பொறி பயிற்சி, ஆங்கில பயிற்சி, இணையதள சேவை, விளையாட்டு, யோகா, இசைன்னு ஒரு தனி மனிதரின் உலகை உற்சாகப்படுத்தி மேம்படுத்தும் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருகிறார் கோபி. பார்வையற்றவர்களா, கணிப்பொறியா, எப்படி சாத்தியம்? சிலர் நினைக்கலாம். ஜாஸ் என்ற ஒரு மென்பொருள் மூலமா இது சாத்தியமாகிறது. இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் இவர்களுக்கு உருவாக்கி தரணும்ன்ற கோபியின் எண்ணத்திற்கு பின்னால ஒரு ஈரமான காரணம் இருக்கு. எனக்கு கிடைக்காத பயிற்சி எல்லாம் எங்க மாணவர்களுக்கு கிடைக்கணும். அந்த அந்த பயிற்சி எனக்கு கிடைக்காதனால அதனால் நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து என்ன மாற்றத்தை எங்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு வரேன்னா, அவங்களோட தன்னம்பிக்கை வளரு. இந்த பயிற்சி மூலமா தன்னம்பிக்கை வளருது. பல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இது மூலிமா வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கூட அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஒரு எக்ஸல்லையோ ஒரு வேர்ட்லேயோ ஒரு மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களால மற்றவர்களுக்கு இணையாக அவங்களால வேலை செய்ய முடியும். இது மூலிமா என்ன அவங்களால சாதிக்க முடியும்? இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி, இந்த மாதிரி ப்ரௌசிங் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் ஒரு வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எல்லா ஆகட்டும் அவங்க அப்டேட்டாக இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு அவங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய பிரிண்டட் புக்ஸை கூட நாங்கள் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆடியோ புக்ஸாக தரோம். அதையும் அவங்க வந்து நல்லா பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோ லைப்ரரி வந்து ஆரம்பித்தோம். விடை கூட்டு பங்கு நிறுவனம் 7 கூட்டுறவு அமைப்பில் விடை. இந்த மாதிரி ஒரு பார்வை இல்லாமல் மற்றவங்க கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம வாழணுமான்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருக்கும் பொழுது ரேடியோவில் கோபி சார் பேசுனதை நான் கேட்ட பிறகு இங்கே வந்து அவர் அப்ரோச் பண்ணி இது பண்ணும் பொழுது என்னை இங்கே கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்த்துக்கிட்டாரு. கம்ப்யூட்டரில் வந்து பவர் பாயிண்ட்டு, எக்ஸல்லு, வேர்டு
இன்டர்நெட் இதெல்லாம் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது பார்வையோடு இருந்த காலத்தில் இருந்த உலகமும் பார்வை இல்லாதப்போ இருந்த உலகமும் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கிட்டு இவங்க இங்கேயே இருக்கிறதுல எனக்கு வந்து ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்குது. இந்த உலகமே மேலுன்று தோணுது எனக்கு. குறிப்பாக வந்து கிராம பகுதியிலேருந்து வர பார்வை மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு மற்ற ஊனமுற்றோர்களும் இந்த அமைப்பில் சேர்த்துக்கணும்னு முடிவெடுது. ஏன்னா வந்து பார்வை மாற்றுத்திறனாளி மட்டும் இருக்கணும்னு கிடையாது, மற்ற மாற்றுத்திறனாளிகளையும் ஒன்றா நம்ம வந்து அவங்களுக்கும் சேவை செய்யணும்னு நினச்சி ஆரம்பித்தோம். ரீடிங் ஆப்ரேஷன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் ஹோம் எண்ட். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தா டாப் ஆஃப் த டாக்குமெண்ட், கண்ட்ரோல் எண்ட் கொடுத்தா பாட்டம் ஆஃப் த லைன்ஸ். வெரி குட். பாட்டம் ஆஃப் த 5. வெரி குட், வெரி குட். 3 மாதம் ட்ரைனிங் வந்து நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டு இங்கே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் சார் என்கிட்ட கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டியூட்டியில் ஜாயின் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷுவலி இம்பேர்ட் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு விஷுவலி இம்பேர்ட் பர்சன் தான். அவங்கள்ட்ட நான் கற்றுக்கும் போது அவங்கள்ட்ட என்ன கஷ்டங்கிறது நமக்கு டைரெக்டாக தெரியாது. அப்போது என்னுடைய கண்ணை நான் மூடிட்டு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத இமேஜின் பண்ணிட்டு அப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டீச்சிங் பண்ணவே இறங்கினேன். If I want to know information, அதாவது we want to know information from the other people, we have to ask some questions. என்ன questions? விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக கேட்குறோம் இல்லையா? இது வாட், வேர், ஹவு மெனி, ஹவு ஃபார், இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து அந்த கேள்வி வேர்ட்ஸை நம்ம போட்டணும். நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸ் அவங்க வர்றாங்க. ஒரு தடவை வந்துட்டானாக்கா அவங்க போகிறதே இல்லை. எனக்கு வந்து இது ஒரு எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட கஷ்டமாக இருக்கும். என்ன இந்த சாட்டர்டே சண்டேல எனக்கு வர முடியாது அப்படின்ட்டு ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே நான் வந்து இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, வாழ்க்கையே எனக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அது உபயோகம் இல்லாதவனும் ஆகிட்டோன்னு சொல்லி பல இடங்களில் வருத்தம் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு நானும் இந்த உலகத்தில் வாழணும், இந்த ஒவ்வொரு தடவை வாழ்ந்து இவங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கணும். அவருடைய கோபியினுடைய இந்த இதில் இந்த பெரிய ஒரு வேள்வியில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அமைப்புக்கு பொதுமக்களும் தோள் கொடுக்கறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவங்க பாக்கெட் மணியை தானம் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் பல திசைகள் இவர்களை ஆதரிக்கின்றன. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க இருக்கிற பழவட்டிக்காரர் அவங்க வந்து பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. காய்கறி கடை நடத்திட்டு இருக்கவங்க அவங்க வந்து காய்கறி வந்து எங்களுக்கு இலவசமாக தராங்க. இங்கே வந்து ஒரு சலூன் இருக்கு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே இருக்கிற 53 மாணவர்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறாங்க. இது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து பல தரப்புல இருந்து பல நல்ல உள்ளங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட்னால தான் இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு நல்லா எங்களால் செய்ய முடியுது. செங்கற்களிலும் சுண்ணாம்பினாலும் நவநீத பாட்டியலின் முதல் நூல் இந்திரகாளிய பாட்டியல் வழி, அகத்தியர் பாட்டியல் வழி என 2 வழிகளில் பாட்டியல் நூல்கள் வளர்ந்துள்ளன. நவநீத பாட்டியல், அகத்தியர் பாட்டியல். யூஜி முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன் பிஎட் படிக்கலாம் அப்படின்னு. பட் பிஎட் எனக்கு கிடைக்கல, மார்க் கம்மியாக இருந்ததுனால. ரீசன் என்ன அப்படின்னா யூஜி படிக்கிறப்ப எனக்கு சரியான ரீடர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் எம்ஏ பண்ணேன் இங்கே தான். எம்ஏ பண்ணுறப்ப ரீடர்ஸ் நிறையா இருந்தாங்க. அதனால் 1 மந்த்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா பிஎட் கிடச்சிருச்சு. இப்போது நான் டிஆர்பிக்காண்டி தான் வந்திருக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா ஒரு குட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சப்ப தான் இருந்த இடம் அதுக்கு போதுமானது இல்லைன்னு தோணுச்சு. நிலம் வேண்டி அரசாங்கத்திடம் மனு கொடுத்திருக்கார். 4 வருஷம் கழிச்சு 2006ஆம் ஆண்டு நேத்ரோதயாவுக்காக அரசாங்கம் 7 கிரவுண்டு நிலம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இடம் கிடைச்சிருச்சு. அடுத்தது கட்டடம். முதல் செங்கல் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பார்வையற்றவர்கள் இங்க வரக்கூடாது, அவங்க முகத்துல முழிக்கிறது அபசகுனம், இப்படி ஒரு மூட நம்பிக்கையை முன் வச்சிருக்காங்க. பார்வையற்றவர்களுக்கு இது உகந்த இடம் இல்லை என்பதன் அடிப்படையில் கோபிக்கு எதிராக 16 கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளையெல்லாம் வென்று நின்று காட்டிய கோபி
இன்றும் பல இடர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரா? இப்போ எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, பார்வையற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில், அவர்களுக்கு கல்வி வழங்குறதுல, குறிப்பாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸோட சேலரிஸு, பார்வையற்றவர்கள் கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கணும்னா அந்த பயிற்சி கொடுக்குறவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வாத்தியார், அப்புறம் யோகா வாத்தியார், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாத்தியார், இவங்களுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். இது போன்ற அந்த அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இதையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம். அட்லாண்டிக் சாசனத்தை பிரகடனப்படுத்தியவர் படித்து முடிச்சுட்டு ஏதாவது வேலை கேட்டாலும் அவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது இவங்க பிஏ முடித்தாலும் இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது, என்ன வேலை கொடுக்குறேன்னு கேட்டதுனால டெலிஃபோன் ஆப்ரேட்டர் படித்தேன். அங்கேருந்து அந்த வேலைக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாங்க. ஒரு மேம் மூலமாக நான் சாரோட ஃபோன் நம்பர் வாங்கி சாருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்தேன். இங்கே டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலைக்கு போகணுன்னு தான் வந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, சார் என்னை பிஎட் படிக்க வச்சாங்க. பிஎட் படிக்க வச்சு அடுத்து எம்ஏ படிச்சுட்டேன். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ டீச்சராக போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு என்னன்னா இப்படி பேசவே எனக்கு தெரியாது. என்னன்னா எதுக்குனாலும் பயப்படுவேன், பேசவே மாட்டேன். ஆனால் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கும் எனக்கு இவ்வளோ படிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு இந்த சார் மூலமாக தான் நான் இது பண்ணேன். ஒரு ஸ்கூல் இருக்கா சார், அங்கே விசாரிச்சு பார்த்தா இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் அவங்க பார்க்குறாங்கன்னா படிக்க வைக்கிறோம், 10வது படிக்க வைக்கிறோம்னு அவங்க உறுதி சொன்னாங்கன்னா, அப்புறம் என்ன ஃபீஸுன்னு கேளு, என்னால் கட்ட முடியலன்னு சொன்னேன். இல்லை இது தான் கட்டி ஆகணும்னு சொல்லி என்கிட்ட வாங்க, நான் என்ன பண்ணேன், அந்த பணத்தை நான் தரேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். கலக்க சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்டு. இந்த நேத்ரோத்யா நிறுவனர் அவர் பிரச்சனைகளை கையாளக்கூடிய அந்த விதத்தை எங்கள் பார்வையற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவரே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்ததுனால அதை பார்த்து வாழ்க்கையில் எப்படி சமுதாயம் இருக்கும், அதில் எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த தன்னம்பிக்கை மூலமாக டிஆர்பியில் பாஸ் பண்ணி 2006 அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த இடமும் இவங்க கொடுத்த சில கோச்சிங்கும் எனக்கு பெரும் துணையாக இருந்தது. அதனால் வாழ்க்கையில் என்னோடய குடும்பத்தோடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பியூட்டி ஆஃப் நேத்ரோத்யான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மாணவ மாணவிகள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எந்த விதமான சோகமும் அவங்ககிட்ட கிடையாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்கேன்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறதில்ல. குறைய அவங்க நினைக்கிறதே இல்லை. அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு போயிட்டுருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பியூட்டி. என் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே கிடச்சிது. உண்மையிலே நான் ரொம்ப லக்கி பர்சனாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி சொசைட்டியில் நான் ஒரு பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே வந்ததுக்கான காரணமே தான். ஸோ நான் கோபி சாருக்கு எதாவது கைமாறு பண்ணுவேன், கண்டிப்பாக கைமாறு பண்ணணும். அவர் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நான் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்துடலாம். இந்தா சிவா சிவா கலகிட்டா. அடுத்தது இவங்க வாங்க, இருங்க. இது யாரு பாரு. ஜெய்பால். சரியா? இது யாரு சொல்லியா? இந்தா சீக்கிரம் சொல்லுவா. சிவகுமார் சார். எப்படி இந்த உலகத்தின் முதல் இருட்டு மூட நம்பிக்கைதான். அத்தகைய இருண்ட பொழுதுகளை கடந்து கண்மூடி கிடந்த பல கனவுகளுக்கு ஒளி கொடுத்த கோபி கலங்கரை விளக்கமாக உயர கைத்தட்டி வாழ்த்துவோம்.